திரு உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் எத்தனை மணிக்கு ஸ்பாட்டுக்கு வந்தாரு? சென்னையில தானே இருக்கீங்க நீங்க. 2 மணியோ 4 மணியோ வந்திருக்காரு. ஆனா மழை ஆரம்பிச்சது காலையில 7 மணி. நீங்க எத்தனை மணிக்கு ப்ரிப்பேரா நீங்க வந்து களத்துல இருந்திருக்கணும்? ஏன் எடப்பாடி அவர்கள் மக்களை சந்திக்கிறதுக்கு வர்றதுக்கு தயங்குறாரா? இப்ப களத்துல இருக்காரு, இதுக்கு முன்னாடி ஏன் அவர் மக்களை சந்திக்க வரல? அண்ணாமலை திரும்பி வந்திருக்காரு, வளர்றாரு. இந்த மாதிரி மதுரை வந்து டங்ஷன் எடுக்கணும்னு சொல்றாரா, எடுக்க கூடாதுன்னு சொல்றாரான்னு புரியல. திமுக தான் வந்து எங்க கிட்ட வந்து அனுமதி கேட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து அண்ணாமலை சொல்றாரு. அப்போ உன் கேம் என்ன? அப்ப நீயே இவ்வளவு நாள் மறைச்சு வச்ச? நீ என் ஃபேமிலியை நல்லா திட்டிக்கோ, நான் உன் ஃபேமிலியை திட்டிக்கல, அந்த மாதிரி சொல்லிட்டு கடைசியில் நம்ம வந்து என்ன சொராண்ட முடியுமோ சொராண்டிக்கலாம் அப்படின்றது மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த எங்க போய் கூலகும்பிட போட்டாரு அண்ணாமலைன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யாருக்கு ஒர்க் பண்றாங்க, அண்ணாமலைக்கா உதயநிதிக்கான்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஆக மொத்தத்துல அங்க வந்து பாஜகவுக்கு வந்து விபூதி அடிக்கிறது அண்ணாமலை. அண்ணாமலைக்கு வந்து சம்பந்தமே கிடையாது. 3 மாசம் நீ ஓடி போன. உனக்கு வந்து மக்களுக்கு உண்மை தெரியாட்டியும் எனக்கு உண்மை தெரியும். உனக்கு வந்து சீக்ரெட் சஸ்பென்ஷன்ல தான் இருந்தாரு. ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அதிமுகவின் மகளிர் அணி துணை செயலாளர் திரு காயத்ரி ரகுராம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். அண்ணாமலை வந்து திமுகவோட இணக்கமா இருக்க மாதிரி சொல்றீங்க. அண்ணாமலை வந்துட்டு இப்போ ரிட்டர்ன் சென்னைக்கு வந்ததுமே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெயிச்ச நடிகர் அரசியலுக்கு வந்துட்டாரு, தோத்த நடிகர் வந்து துணை முதலமைச்சர். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏர்போர்ட்ல வந்துட்டு உதயநிதி அவர்கள் வந்து துணை முதல்வரா பொறுப்பு எடுத்திருக்காரு, நல்ல பணிகள் செய்யறாரு, நான் அவரை பாராட்டுவேன் அப்படின்னாரு. ஸோ அண்ணாமலையோட டைலாக் நீங்க வந்து வெறும் டைலாகா தான் பார்க்கணுமே. அது வந்து என்ன சொல்றது, ரெண்டங்கட்டான அறிவு தான். ஓகேங்களா? ஸோ 2 கட்டான பதில்கள் தான். 2 கட்டான அவங்களுக்கு வந்து ஹி டசன்ட் நோ பாலிடிக்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பாலிடிக்ஸ் இல்லை. அவர் பண்றது வந்து ஜாலிடிக்ஸ், உளறல். என்ன வேணா உளரலாம். ஸ்டேஜ்ல போய் ஒன்று பேசுவாரு, கீழே வந்து பிரஸ் மீட்ல ஒன்று பேசுறாரு. அவர் பேச்சுல உண்மைத்தன்மையே கிடையாது. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது வடிவேல் காமெடி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீ என் ஃபேமிலியை நல்லா திட்டிக்கோ, நான் உன் ஃபேமிலியை திட்டிக்கல, அந்த மாதிரி சொல்லிட்டு கடைசியில் நம்ம வந்து என்ன சொராண்ட முடியுமோ சொராண்டிக்கலாம் அப்படின்றது மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த எங்க போய் கூலகும்பிட போட்டாரு அண்ணாமலைன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவருக்கும் காங்கிரஸ் யுகவாரி வியாதி அவர்கிட்ட வந்து நெருக்கமா இருக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அது யுக்தி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டோட வந்து எப்படி நெருக்கமா இருக்காருன்றது நம்மளுக்கு தெரியும். எனக்கு இப்போ என்னன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யாருக்கு ஒர்க் பண்றாங்க, அண்ணாமலைக்கா உதயநிதிக்கான்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஆக மொத்தத்துல அங்க வந்து பாஜகவுக்கு வந்து விபூதி அடிக்கிறது அண்ணாமலை. உன் பொய் செய்திகள் சொல்லி அங்கிருந்து பாஜக வந்து நம்மளுக்கு விபூதி அடிக்குது. அதாவது தமிழ்நாட்டுக்கு விபூதி அடிக்குது. இந்த மாதிரி நான் உனக்கு எய்ம்ஸ் தரேன், நீட் பேன் பண்றதுக்கு இவங்க ரகசியம் சொல்றேன்றாங்க. இது வரைக்கும் ஒரு ரகசியமும் வரல, ஒரு ரசமும் வரல அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவும் பாஜகவும் ஒவ்வொரு ஊழல் விஷயத்திலையும், நீங்க வந்து 2G கேஸா இருக்கட்டும், இது வரைக்கும் எடுக்கல. சாண்ட் மாஃபியா விஷயமா இருக்கட்டும், இது வரைக்கும் எடுக்கல. இடி எத்தனையோ பேருக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க, ஆனா ஒரு கைதி கூட நம்மளுக்கு இல்லை. அவங்க நம்ம பாக்குறோம், அஜித் பவர் எப்படி கையில வச்சுக்கிட்டு கடைசியில பவருக்காக வந்து ஜெயிலுக்கு அனுப்புறவங்க பாக்குறாங்க. ஆனா உண்மையான ஊழல்வாதிகளை இது வரைக்கும் ஜெயிலுக்கு அனுப்பாம வெறும் அரசியல் மட்டுமே அங்க வந்து பாஜக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து செய்யறாங்க. அது வந்து ரொம்ப கேவலமா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்றத சொல்றாங்க. கரப்ஷன் நான் வந்த உடனே 2014 நான் அதை நம்பி இருக்கேன். 2014 அவர் என்ன சொன்னாரு, நான் வந்த உடனே 50 நாள்ல நான் வந்து கருப்பு பணத்தை திரும்பி இந்தியாவுக்கு கொண்டு வருவேன். கருப்பு பணம் வந்து இப்போ வந்து தலைவிரிச்சு ஆடுது, குற்றங்கள் தலைவிரிச்சு ஆடுது. இங்க திமுகவோட ஆட்சியிலும் அப்படிதான் இருக்கு. போதைப் பொருள் தலைவிரிச்சு ஆடுது, அதுக்கப்புறம் ஊழலும் தலைவிரிச்சு ஆடுது. ஆனா இது கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அப்படிதான் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அப்படிதான் இருக்கு. அப்போ நம்ம சிஸ்டம் நம்ம எப்படி இருக்கும்?
அந்த அம்மாவோட சாப்பாடை நீங்க நிறுத்துவீங்களா? நீங்க கை வச்சுதான் பாருங்க நீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் கை வச்சு பாருங்க. இதுல வந்து பிரியா அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி, மேயர் அவர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அம்மா உணவகம் வந்து பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு இது இல்லை, அதுல சரியா செயல்பட மாட்டேங்குது, அதனால நாங்க வந்து மூடுறதுக்கு பிளான் போட்டாங்க. கை வச்சிருந்ததுதான் இன்னைக்கு இத்தனை மக்களுக்கும் இந்த மழை நீர்ல இன்னைக்கு வந்து சேவை செய்ய முடிஞ்சிருக்குமா? இல்ல சொல்றாங்க திமுக காரங்க நாங்க பெருந்தன்மையா வச்சிருக்கோம். இதுல என்ன பெருந்தன்மை? இது எங்களோட திட்டம், மக்களுக்கான திட்டம் அப்படின்றது வந்து இந்த உணர்வு கூட உங்களுக்கு இல்லை அப்படின்றதுதான் உங்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர். என்னன்னா அவங்களுக்கு மனசாட்சி என்பது ஒரு கொஞ்சம் கூட கிடையாது. திமுகக்கும் சரி பாஜகக்கும் சரி மனசாட்சி என்பது கொஞ்சம் கூட கிடையாது. மக்களுக்கு நம்ம வந்து நல்லது பண்றோமான்றது வந்து ஒரு கேள்வி கேட்டாச்சுன்னா கண்டிப்பா இல்லை அப்படின்றது தான் நான் சொல்றேன். யாருமே எந்த திமுக எம்எல்ஏயோ இல்ல எம்பியோ களத்துல இறங்கி மக்களுக்கு நான் இது போய் கொடுத்தேன், இது சர்வ் பண்ணேன் அப்படின்றது கிடையாது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டுமே பரவலா வைக்கப்படுது. என்னன்னா அதிமுகவுக்கு ஒற்றுமை இல்லை. இப்ப சமீபத்தில் ஒரு கலந்தாய்வு கூட்டத்துல கூட எஸ்பி வேலுமணி அவர்கள் கலந்துக்கிட்டாரு. அங்க பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகளுக்குள்ள ஒரு கைகலப்பு ஏற்படுது. அது வெளியில இருந்து மக்கள் பார்வைக்கு பார்க்கும்போது அதிமுகவுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, இவங்களை எப்படி நம்புறதுங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குதான். இது ஏன் வருது? இது வந்து உருவாக்கப்படுதா இல்ல கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கா மேம்? நீங்க திமுக ஓட மாவட்ட விஷயமா இருக்கட்டும், நீங்க வந்து திமுகலயே நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து அங்க இருக்கிற பல சீனியர் மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், இல்ல எம்எல்ஏக்களா இருக்கட்டும், இல்ல வந்து கட்சிக்காக எத்தனையோ உழைப்பு செஞ்சிருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே இன்னைக்கு வந்து விரசல் வந்து ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு இருக்கு. யாரும் பணிகள் செய்யறது கிடையாது. ஏன்னா இது வந்து உதயநிதியை நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு கொண்டு வந்தீங்க, உட்கார வைக்கிறீங்க. இது வந்து எதுன்னா அவங்க வீட்டு கிச்சனா என்ன திமுக என்பது, ஓகேங்களா? ஸோ அதனால யார் வேணா வந்து அந்த இடத்துல மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு ஆள் அங்க வந்து உட்கார வைக்காம நீங்க உங்க மகனை காக்க வேண்டும், இந்த இந்த ஆட்சி, இந்த ரூலு இது என்னை விட்டு போயிடக்கூடாது, இது வந்து ஒரு டைனாஸ்டி பாலிடிக்ஸ், அதாவது இந்த வாரிசு அரசியலுக்காகவே இந்த திமுக வந்து கொண்டு வந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. பேரறிஞர் அண்ணாவோட நோக்கம் அது இல்லை, ஓகேங்களா? அவரோட இந்த கட்சி ஆரம்பிச்ச நோக்கம் வந்து அது கிடையாது. ஒரு குடும்பத்துக்கு தான் மட்டும் போய் சேரணும் அப்படின்றது கிடையாது. நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த விதத்திலையும் பெண்கள் விஷயத்துலயா இருக்கட்டும், இல்ல குழந்தைகள் விஷயத்துலயா இருக்கட்டும், விவசாயிங்க விஷயத்துல இருக்கட்டும், எந்த ஒரு துறை எடுத்தாலுமே குறை வைக்காம மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அற்புதமாக செஞ்சிருக்காங்க. மெடிக்கல் விஷயமே எடுத்துக்கோங்க, இன்னைக்கு 11 மெடிக்கல் காலேஜ் வந்து கொண்டு வந்தது ஒரு சாதனை, ஓகேங்களா? ஸோ அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போல நீங்க வந்து திமுகவை எதிர்பார்க்க முடியாது, வேற எந்த கட்சியும் எதிர்பார்க்க முடியாது அப்படின்றதா சொல்லுவேன். ஏன்னா நிர்வாகம் தன்மை தெரிஞ்ச ஒரே ஒரு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். திமுக ஆட்சியை அகற்றும், மீண்டும் வந்து ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வரும், சுயநல கூட்டத்துக்கு பாடம் புகட்டும் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு. இது எப்படி மேம் பாக்குறது? சுயநல கூட்டம்னு சொல்லி அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சொல்றாரா இல்ல எதை மீன் பண்றாரு? சரி, அவரே தான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். சுயநலவாதியா இருந்தவங்க தான் இன்னைக்கு போய் பாஜகவோட போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதனால அவங்க எல்லாம் சொல்றதுக்கு வந்து அருகதையே கிடையாது அப்படின்றது தான் நான் சொல்வேன். அம்மாவோட ஆட்சி வரணும்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அவங்க வந்து உழைக்க வேண்டும். ஏன்னா மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுத்தது. நான் போனதுக்கு அப்புறமும் ஒரு 100 வருஷம் இந்த ஆட்சி வந்து மக்களுக்கு சேவை செய்யும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், அமமுக எல்லாம் கிடையாது. உங்க நோக்கமும் என்னன்றது நல்லாவே தெரியும். உங்க நோக்கமும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட குடும்பமும் டிடிவி தினகரன் குடும்பமும் ஒரே நோக்கத்திற்கு தான் வந்து செயல்பட்டு இருக்கு. தான் குடும்பத்தை காப்பாத்திக்கிறதுக்கு, தான் குடும்பத்தோட சொத்துக்களை காப்பாத்திக்கிறதுக்கு தான் வந்து அவங்க வந்து இன்னும் அரசியல்ல வந்து எப்படியாவது கால் வைக்கணும், ஊனணும் அப்படின்றது வந்து அவங்களோட நோக்கமே தவிர, அதனாலதான் போய் பாஜகவோட போய் இவரை உலகத்துக்கு போய் சொல்லிட்டு அண்டர் டேபிள் டீலிங்ல இருக்காங்க. யாரு? திமுக. நீங்க டைரக்ட் டீலிங்ல இருக்கீங்க, இவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ உங்களை நம்புறது யாரும் இல்லை. அம்மாவோட ஆட்சி மீண்டும் வரணும்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 4.5 ஆண்டு கால ஐயா எடப்பாடியார அழகா
மக்களுக்காக ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தாங்களோ அந்த ஆட்சி மீண்டும் வந்தாதான் இன்னைக்கு தமிழ்நாடு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்வு அப்படின்றது நான் சொல்ல முடியும். அதிமுகவினர் வந்து விஜய் பின்னாடி வந்து போக மாட்டாங்க, விஜய் ஒன்றும் எம்ஜிஆர் கிடையாது, அவரால் எம்ஜிஆர் ஆகவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் ஒரு காட்டமான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. இந்த நேரத்துக்கு ஏன் வைக்கணும்? ஏன்னா மாநாடு நடந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு. அதிமுகவினர் பொதுவாகவே வந்து விஜயை விமர்சிக்காம இருந்தாங்க. இப்ப விமர்சிக்க என்ன காரணம்? கட்சிக்குள்ள ஏதாவது சலசலப்பு இருக்கா விஜயோட அரசியல் வருகைக்கு அப்புறமா? இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எங்களோட நோக்கம் வந்து வெறும் திமுக மட்டும்தான் எங்களோட எதிரி. விஜய் அவர்கள் வராரு, அவர் களத்துல இன்னும் இறங்குறாரா இல்லையான்றது நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு நம்ம இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் ஏன்னா அவர் வந்து களத்துல நம்ம பார்க்கல அப்படின்னும் போது அது உண்மை, அதனால மறைக்க முடியாது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அவரும் சரி, பாஜக மாநில தலைவர் இன்னைக்கு தான் வந்திருக்காரு, வெளியில வந்து பேசுறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவருக்கு வேற ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப முக்கியம். அங்க போய் உதயநிதி வந்து சூப்பர் ஸ்டாரா இல்ல வந்து விஜய் சூப்பர் ஸ்டாரான்னு பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா மக்கள் இங்க வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றது. ஸோ அவர் வந்து டிஆர்பிக்காக பேசுறாரு. யாரு? அண்ணாமலை. அதே மாதிரி விஜய் அவர்கள் களத்துல நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம், ஆனா யாரும் அவர் பார்க்கலை அப்படின்றது தான் நான் சொல்வேன் நான். ஸோ அப்படி இதுதான் உண்மை. நான் வந்து அவரோட மிகப்பெரிய ஃபேன் நான். ஆனா இதான் உண்மை. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அப்படி கிடையாது. ஏன்னா கிரவுண்ட் ஒர்க் தெரிஞ்ச ஒரு கட்சி, கிரவுண்ட் ஃபீல்டு ஒர்க் தெரிஞ்ச ஒரு கட்சி. மக்களுக்கு எப்படி வந்து நம்ம போய் சேவை செய்யணும், எப்படி சேவை செய்யறதே வந்து ஈஸி கிடையாது. அந்த சேவை செய்யறதுக்கு ஒரு சிஸ்டம் நம்ம வந்து கரெக்டா இருக்கணும், அந்த சிஸ்டம் வந்து போய் கரெக்டா செய்யணும் அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா. அது வந்து ஒரு அந்த அந்த கலை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றது தான். இமீடியட்டா மக்கள் கிட்ட போய் எப்படி அணுகணும் அப்படின்னு. ஏன்னா மக்களுக்கான ஆட்சி, மக்களோட ஆட்சி தான் இது. ஸோ அப்படி இருக்கும்போது ஐயா எடப்பாடியார் அவர்கள், அவர் வந்து ஒரு விவசாயி குடும்பத்துல இருந்து வந்தவர். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த வலியும் தெரியும், மக்களோட ஆதங்கங்களும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உண்டு. கண்டிப்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட நம்ம வந்து ஆக்டர் விஜய், இளைய தளபதி விஜய் அவர்களை நம்ம வந்து ஒப்பிட முடியாது. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடையும் ஒப்பிட முடியாது. அவங்க 3 people are த்ரீ டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன். வெவ்வேறு டைம்ல வந்து அவங்க ஒரு ஜென்ரேஷன்ல வந்து அவங்க வந்து மக்களுக்காக பப்ளிக் லைஃப்ல சாதிச்சிருக்காங்க, பப்ளிக் லைஃப்ல வேற விதமா சாதிச்சிருக்காங்க. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் வந்து மக்களோட மக்களாக இருந்தார், புரட்சி தலைவி அம்மாவும் மக்களோட மக்களாக இருந்தாங்க. அதே மாதிரி வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் அரசியல் வேண்டாம் அப்படின்ற வந்து அவர் ஒரு ஒரு இது எடுத்திருக்காரு. இப்போ விஜய் அவர்கள் வந்திருக்காரு, களத்துல எப்போ இறங்குவாருன்னு தான் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் எங்களுக்கு வந்து பாதிப்பா இல்லையான்றது வந்து இல்லை அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா விஜய் அவர்கள் அவரோட நோக்கம் என்னவோ அதுக்கு அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட நோக்கம் திமுக தான் ஒரு எதிரி, எங்களோட நோக்கம் திமுக எதிரி. ஸோ இப்போ இந்த நிலையில அவரை அட்டாக் பண்ணணுமே எங்களுக்கு அவசியம் கிடையாது அப்படின்றது தான் நான் சொல்றேன். விஜயை பத்தி ஒரு கேள்வின்னா, நீங்க வந்து சினிமாலயே சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கீங்க, அரசியலுமே ஈடுபட்டு இருக்கீங்க. விஜயோட நடவடிக்கை எப்படி இருக்கு? ஏன்னா வந்து அவர் கள்ளக்குறிச்சி கள்ளசாரை மரணம் அப்ப நேர்ல போய் விசிட் பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அறிக்கை, இப்ப திருவண்ணாமலையில நிலச்சரிவுல இறந்தவங்களுக்குன்னு ஒரு இரங்கல் அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. தொடர்ந்து அறிக்கைகள் மூலயமா மட்டுமே மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கட்சியினருமே வந்துட்டு பெரிய அளவுல ஈடுபடுற மாதிரி பெரிய அளவுல நம்மளால பார்க்க முடியல. மாநாடப்ப இருந்த ஒரு ஹைப் வந்து இப்ப குறைஞ்ச மாதிரி இருக்கு. அவரோட செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? 26 எலெக்ஷன்ல அவர் வந்து ஒரு பெரிய டஃப்பா இருப்பாரா? டெஃபினட்டா பீப்புள் வந்து இப்போ வந்து விஜய் ஒரு ரசிகரா எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு தன்மை எல்லாருக்குமே இருக்கும். ஆனா மக்களுக்கு கரெக்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியும், அதாவது வித்தியாசம் பார்க்க தெரியும். மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கக்கூடிய ஆட்கள் யாரு, ஒரு ஃபேனா நான் வந்து ரசிக்கக்கூடிய ஆட்கள் வேற அப்படின்றது வந்து அந்த ஒப்பிடும் போது மக்களுக்கு வித்தியாசம் பார்க்க தெரியும். ஸோ கண்டிப்பாக அவர் ஃபீல்டுக்கு வரணும்னு தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஆனா அவரு செய்யறாரான்றது அவங்களோட டீம் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க, நான் அது கமெண்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நான் கமெண்ட் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து களத்துல இல்லையேன்றது தான் நம்ம எல்லாருமே வந்து வருத்தத்துல இருக்கோம். திமுக வந்து எதுவுமே மக்களுக்கு செய்யலன்னு தான் நம்ம வருத்தத்துல இருக்கோம். ஸோ அதனால விஜயை வந்து விமர்சிப்போமா இல்லையான்றது வந்து எங்களுக்கு முக்கியம் இல்லை. எங்களுக்கு முக்கியம் வந்து திமுக நடவடிக்கைகள்ல வந்து 0 பாயிண்ட்
அப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கஸ்தூரி அவர்கள் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சர்ச்சையா பேசினதுக்காக வந்து அவங்க கைது செய்யப்பட்டு ஜாமீன்ல வெளில வந்திருக்காங்க. இப்ப வந்து ஐ எம் சாரி ஐயப்பா பாடல பண்ணதுக்காக இசைவாணி அவர்கள் மேல வந்து நிறைய பேர் வந்து வலதுசாரிகள் இந்து அமைப்பினர் எல்லாம் போய் புகார் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள வந்து திமுக அரசு திட்டமிட்டே கைது செய்ய மாட்டேங்குது, இருதலை பட்சமா வந்து அவங்க இது செயல்படுறாங்க, ஒழுங்கா வந்து செயல்படல, கஸ்தூரிக்கு ஒரு நியாயம் இசைவாணிக்கு ஒரு நியாயமாங்கிற மாதிரியான விமர்சனங்கள் சமூக வலைதளத்துல பார்க்க முடியுது. இந்த விஷயத்துல உங்க பார்வை என்ன மேம்? பாஜக இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் குரல் கொடுக்குதே தவிர வேற எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? மக்களுக்கான விஷயங்களுக்கு வந்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் திசை திருப்பும் விஷயங்கள். கஸ்தூரி அரெஸ்ட் பண்ண விஷயமே திசை திருப்பறதுக்காக தான். அப்போ அந்த இது நடந்தது இல்லையா, கத்தி குத்து நடந்தது இல்லையா, அந்த விஷயத்த மறைக்கிறதுக்கு தான் இப்போ வந்து கஸ்தூரியை வந்து அரெஸ்ட் பண்ண வச்சாங்க, இது பண்ணாங்க. இசைவாணி விஷயமும் அது இப்போ நடக்கிற இந்த மழையும் சரியான செயல்படாத திமுக அந்த மறைக்கிறதுக்காக இசைவாணி விஷயத்த திருப்பி மீண்டும் அது வந்து எடுத்து ஐ எம் சாரி ஐயப்பா அப்படின்றது வந்து பாடியிருக்காங்க. அது ஒன்றும் சூப்பர் ஹிட் பாடலும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ பாஜக தான் சூப்பர் ஹிட் ஆக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால அது நம்ம வந்து இது கமெண்ட் பண்ணாம இருக்கிறது நம்ம பெட்டரா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் திமுக யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க அரெஸ்ட் பண்றாங்க நியாயமே இல்லாம. என்னை கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தினவங்களுக்கு மார்க் பண்ணி போட்டோ போட்டதுக்கு வந்து 5000 ரூபாய் தான் ஃபைனு விட்டாங்க. இப்போ ஹெச் ராஜா அவர்களை எடுத்திருக்காங்க. ஹெச் ராஜா கோர்ட்டு தான் சொல்லியிருக்கு. ஆனா அது அவங்க வந்து கோர்ட் மூலியமா தே வில் டீல். அது பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து இந்த மழை விஷயத்த வந்து திசை திருப்பறதுக்கு நீங்க திருப்பியும் அது வந்து வெறும் மீடியால வந்து அது மட்டுமே போட்டு காட்டுறீங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு அறிக்கை விடாம இருக்கீங்க நீங்க எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு. ஸோ அதுதான் சொல்றேன். டிஃபரன்ஸ் என்னன்னா திமுக தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணாலும் நியூஸ்ல இருப்பாங்களோ கிளாமர் எதிர்பார்க்கறாங்க. ஒரு கிளாமர் வந்து இந்த கஸ்தூரியா இவங்க சொல்லியாச்சுன்னா மக்கள் வந்து திரும்பி பார்ப்பாங்க. சுச்சி சொன்னாங்களா, ஓகே உடனே திரும்பிப்பாங்க. அவங்களாம் இன்னசென்ட். ஓகேங்களா? பேச்ச தப்பு தான், அவங்க பேசினது தப்பு தான், சுச்சியும் தப்பு தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இல்லையே. ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரெஸ்ட் இந்த வந்து ஃபைட்டு இதெல்லாமே திசை திருப்பும் ஒரு மாடல் தான். இது திராவிட மாடல் இல்லை, இது திசை திருப்பும் மாடல், இல்ல டிராமா மாடல்னு வச்சுக்கலாம் நீங்க பேரை. மேம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன, பாஜகவுக்குள்ள எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனை இருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அண்ணாமலை வந்து ரொம்ப ஓவர் ரூல் பண்றாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பொதுவாகவே இருக்கு. நிறைய பேர் அது வெளிப்படையாகவும் சொல்லவும் செய்யறாங்க. இப்ப எச் ராஜா அவர்கள் இப்ப அண்ணாமலை வந்துட்ட பிறகு இவர் இதுக்கப்புறம் கட்சியில ஓரளவுக்கு பேச முடியாது. அதே மாதிரி அந்த 3 மாதமும் கூட எச் ராஜா அவர்களுடைய இந்த பொறுப்பு தலைவர் ஒன்னும் பெருசான ஒரு செயல்பாடு ஒரு பயங்கர ஸ்ட்ராங்காவும் எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் பண்ணல. அப்போ வந்து அவரை வந்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அண்ணாமலை சொல்லிட்டு போனாரா, இல்ல அண்ணாமலை கையில தான் பாஜக தமிழக பாஜக ஃபுல் பவர்ஃபுல்லா இருக்கா மேம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் சும்மா இவங்க கட்டமைப்பு அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க ஆட்களே கிடையாது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். நான் 4 பேர் வச்சுக்கிட்டு ஆய்வு செய்கிறேன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு. ஸோ யாரெல்லாம் இல்லை. அண்ணாமலை வந்து சும்மா வாய்ச்சேப்டல் அவ்வளோதான். ஓகே. ஸோ அதனால அண்ணாமலை வந்து ஹெச் ராஜாவை அவர் நல்லாவே காப்பாற்றிப்பார். ஓகேங்களா? ஸோ அண்ணாமலைக்கு வந்து சம்பந்தமே கிடையாது. 3 மாசம் நீ ஓடி போன, உனக்கு வந்து மக்களுக்கு உண்மை தெரியாட்டியும் எனக்கு உண்மை தெரியும். உன்னை வந்து சீக்ரெட் சஸ்பென்ஷன்ல தான் இருந்தாரு. ஓகேங்களா? சீக்ரெட் சஸ்பென்ஷன் தான். யாராவது போய் வந்து நான் தலைவர் பதவியில் இருக்கும்போது நான் போய் படிக்க போறேன்னு யாராவது சொல்லுவாங்களா? இல்லை எங்கேருந்து உட்காந்து லேப்டாப்ல இப்பெல்லாம் ஆன்லைன் ஸ்டடிஸ் வந்துருச்சு, நீ அங்கதான் போய் படிக்கணும்லாம் இல்லை இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு வந்து நீ ஊரை ஏமாத்த யாரை ஏமாத்த நீ எத்தனை நாளைக்கு ஏமாத்த போறேன்னு நம்மளுக்கு நானும் பார்க்க தான் போறேன். அவ்வளவுதான் சொல்றேன். மேம் சீக்ரெட் சஸ்பென்ஷனுக்கு என்ன மேம் காரணம்? 40 இடங்களிலையும் திமுகவை ஜெயிக்க வச்சதுதான். திமுகவை ஜெயிக்க வச்சதுதான். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து அந்த காங்கிரஸ் யுக்தியாளர் அவருன்னு சொல்லுவேன் நான். அவர் கூட சேர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வேலை செஞ்சது தான் அண்ணாமலை அப்படின்றது தான். இது அங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால அந்த சீக்ரெட் சஸ்பென்ஷன் வந்து அதுதான் காரணம். மேம் இவ்வளவு நேரம் எங்களோட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. நன்றி மேம். நன்றி.